கடந்த 3 நாளா வந்து நம்ம கேஜிஎஃப்ல வந்து கேஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது கமர்ஷியல் கேஸும் அப்புறமேட்டு இந்த ஆட்டோ கேஸ் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. எதுக்காகன்னு சொன்னா, இது கல்ஃப் கண்ட்ரில வார ஆயிருக்கிறதுனால அங்கிருந்து சப்ளை இல்லைன்னு சொல்லிட்டு கேஸ் கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வராதே இருந்து. ஆனா வந்து நேற்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா மினிஸ்ட்ரி எல்லாம் பேசி இது போல கேஸுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அந்தந்த ஸ்டேட் மினிஸ்ட்ரி எல்லாம் வந்து இதுக்கு வந்து ஃபாலோ பண்ணி எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு கேஸ் வந்து நம்ம கேஜிஎஃப் வந்து ஆட்டோ ஃபில்ல வந்து டம்ப் ஆயிட்டு இப்பதான் ஃபில் பண்ணுறாங்க கேஸ். இன்னொன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன், நம்ம ஆட்டோ டிரைவருங்க எல்லாம் 3 நாளா வந்து யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்காம அவங்க கடமையை சேர்ந்து, ஏன்னா வந்து அவங்க தான் முக்கியம். ஸ்கூல் பசங்களை இட்டுன்னு போறதும் சரி, கார்மெண்ட்ஸ் வேலைக்கு இட்டுன்னு போறதும் சரி, நிறைய பேர் ஹேண்டிகேப்ட் ஹாஸ்பிட்டல் அது போல எல்லாம் வந்து யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லைன்னு சொல்லாம நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஆட்டோக்காரர். அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆட்டோ டிரைவர்களுக்கு, இன்னிலிருந்து கண்டினியூஸா உங்களுக்கு கேஸ் கிடைக்கும். எந்த நீங்க வந்து டவுட் பட வேணாம். டவுட் பட்டு நீங்க வந்து 2 லிட்டர் பிடிக்கிறவங்க 5 லிட்டர் பிடிக்கிறது அந்த வேலையெல்லாம் வச்சுக்காது தயவுசெய்து. ஏன்னா சொன்னா உங்களுக்கு பின்னால ஆட்டோக்காரங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். இன்னிலிருந்து கண்டினியூவா உங்களுக்கு கேஸ் கிடைக்கும், அது வந்து உறுதி. ஏன்னா வந்து கவர்மெண்ட்டும் வந்து இது வந்து உறுதியா சொல்லியிருக்கிறாங்க, கேஸுக்கு வந்து தொந்தரவு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சோண்டு வந்து கமர்ஷியல் கேஸுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் வந்து ஒரு 2-3 நாள்ல அது வந்து ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும்னு தெரியுது சார். இன்னொன்னு சொல்லி ஆசைப்படுறேன், இது பெட்ரோல் பங்க் போனா அங்கேயும் ஃபுல்லு ரஷ்ஷா இருந்துச்சு. என்னன்னு தெரியல, ஃபுல்லா பெட்ரோல் வந்து ஸ்டாக் இருக்குது. ஒன்னும் பெட்ரோலுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை. அவங்கவுங்க வந்து பாட்டிலுங்களையும் அந்த 50 ரூபாய் 100 ரூபாய் பிடிக்கிறவங்க கூட 500 ரூபாய் பிடிக்கிறாங்க. ஏன்னான்னு சொல்லிட்டு நீங்க உங்க வண்டியில எடுத்து போயிட்டு 500 ரூபாய் பெட்ரோல் பண்ணிட்டு எடுத்து போய் நீ வீட்டுல நிக்க வச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் வர வண்டிக்கு வந்து அது பிரச்சனை. அதனால யாரும் பேனிக் ஆக தேவையில்லை. பெட்ரோல் வந்து கேஸ் வந்து எல்லாம் ஸ்டாக் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நேற்று கூட வந்து 2 கப்பல் வந்து அந்த சி ரூட்ல வந்து நம்ம இந்தியா வந்து சேர்ந்துக்குது. அதனால வந்து 70 days வந்து பெட்ரோலியம் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. இன்னும் 30 கப்பல் இன்னும் இருக்குதுங்களாங்க. அது வந்துச்சுன்னா இன்னும் 70 daysக்கு அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால வந்து யாரும் பேனிக் ஆகாதீங்க. பெட்ரோல் வந்து பிரச்சனையே இல்லை. சும்மா வந்து கும்பலா யாரும் இதை போயிடாதீங்க. யாருன்னா பயப்பட்டு சொன்னா கூட நம்பாதீங்க. எது நடந்ததோ கண்டிப்பா அது கண்டிப்பா நடந்துன்னு இருக்கும். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.